வணக்கம். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தைச் சேர்ந்தவர் மாணவி சர்வானிகா. தற்போது வேளம்மாள் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வரும் சர்வானிகா சதுரங்க போட்டிகளில் சதுரமாடுகிறார். அவர் கால் பதித்த இடங்கள் என பல்வேறு நாடுகளையும் அங்கு வென்ற பதக்கங்களையும் பட்டியலிடுகிறார். அவர் பட்டியலிட்ட பதக்கங்களை பார்த்தாலே நமக்கெல்லாம் தலை சுற்றுகிறது. ஹங்கேரி நாட்டில் நடைபெற்ற ஜலக்ரோசி செஸ் போட்டிகளில் பங்கேற்று இந்தியா சார்பில் பங்கேற்று பெண்கள் பிரிவில் முதலிடம் பெற்றிருக்கிறார். மேலும் இத்தாலி நாட்டில் உள்ள ஃபார்னி சோப்ரா நகரத்தில் நடைபெற்ற செஸ் போட்டிகளில் வயது வரம்பற்றோர் ஓபன் பிரிவில் பங்கேற்று இந்தியா சார்பில் பங்கேற்று பெண்கள் பிரிவில் முதலிடம் பிடித்து தனது செஸ் தரத்தை உயர்த்தி கொண்டே வருகிறார். அவரது ஆசை நிறைவேற வாழ்த்துக்களை சொல்லி அவர் குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். என் பெயர் அன்பு ரோஜா, என் கணவர் பெயர் சரவணன். எனக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்த பொண்ணு பேர் ரட்சிகா, சின்னவ சர்வானிகா. ஃபிசிக்ஸ் மேஜர் படிச்சிருக்கேன். அதனால் வீட்டில் வந்து டியூஷன் 10th 12th டியூஷன் ரன் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இது மாதிரி நார்மலாக தான் எங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்போது பெரிய பொண்ணு வந்து ஸ்கூல்லேருந்து செஸ் கற்றுட்டு வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால் அங்கே லோக்கலில் ஒரு கோச்சிட்ட வீக்லி ட்வைஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கப்பயே பேண்டமிக் வந்துருச்சு. வந்தவுடனே யாரும் டியூஷனும் இல்லை, எனக்கு வந்து காலேஜ் ஒர்க்கும் இல்லை. அப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து விளையாட ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி ரட்சிகாவுக்கு ஒரு கம்பேனியன் வேணும் அப்படின்னு சொல்லி தான் சர்வானிகா வந்து சேர்த்து உட்கார வச்சு விளையாட ஆரம்பித்தா. கொஞ்ச நாள்லேயே அவள் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து லேர்ன் பண்ணாள். சர்வானிகாவுக்கு இன்னொரு டேலண்ட்டு எதாக இருந்தாலும் வந்து தலைகீழ சொல்கிற பழக்கம் இருந்துச்சு. எதனாலும் குயிக் லேர்னிங் பண்ணுவாள். சரி, இவள்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குது அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு சரி செஸ்லேயே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து செஸ்ஸை வந்து ஆன்லைனில் கோச்சிங் கிளாஸ் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹட்சன் செஸ் அகாடமியில் பாப்பா வந்து முழு நேர கோச்சிங் போயிட்டுருக்கா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சர்வானிகா. நான் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம். நான் வந்து செஸ் பிளேயர். நான் வந்து வேர்ல்ட் சாம்பியன். நான் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்-7 ஸ்டேட் திருவாரூரில் விளையாண்டேன். அங்கே நான் சாம்பியன் ஆனேன். அது மூலயமா நான் வந்து அண்டர்-7 நேஷ்னல் குஜராத்தில் விளையாண்டேன். அங்கே 11 கேம்ஸ் நடந்தது. அங்கே நான் 11 அவுட் ஆஃப் 11 எடுத்து அங்கே நான் நேஷ்னல் ரெக்கார்ட் பண்ணேன், சாம்பியனும் ஆனேன். அது மூலயமா நான் வந்து ஏஷியன் யூத் செலக்ட் ஆனேன். துபாய்க்கு போனேன். அங்கே துபாயில் நான் வந்து பிளிட்ஸ்லேயும் ரேப்பிட்லேயும் கோல்டும் ஸ்டாண்டர்டில் சில்வரும் வின் பண்ணேன். மொத்தம் 5 கோல்டு 1 சில்வர் நான் வின் பண்ணேன். அப்புறம் நான் வந்து ஒடிஷாவில் அண்டர்-7 நேஷ்னல் ஸ்கூல்ஸ் விளையாண்டேன். அங்கே நான் வந்து சாம்பியன் ஆகி நான் அது மூலயமா ஏஷியன் ஸ்கூல்ஸ் ஸ்ரீலங்காவில் விளையாண்டேன். அங்கே ஸ்ரீலங்காவில் பிளிட்ஸ் ரேப்பிட் ஸ்டாண்டர்ட்னு 3 பிரிவு நடந்தது. நான் பிளிட்ஸில் 7 அவுட் ஆஃப் 7, ரேப்பிடில் 7 அவுட் ஆஃப் 7, ஸ்டாண்டர்டில் 9 அவுட் ஆஃப் 9 எடுத்து 23 அவுட் ஆஃப் 23 எடுத்து அங்கே நான் ஏஷியன் ரெக்கார்ட் பண்ணேன். அது மூலயமா நான் வந்து வேர்ல்டுக்கு செலக்ட் ஆனேன். வேர்ல்டு ஈவெண்ட் வந்து ரேப்பிட் அண்ட் பிளிட்ஸ் வந்து ஜார்ஜியாவில் நடந்துச்சு. சர்வானிகா அதில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அவளால் வந்து என்னால் வின் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனால் எங்களால் வந்து பணம் ரெடி பண்ண முடியல. நாங்கள் பல்வேறு இடங்களில் அலைஞ்சி வந்து என்னோட ஹஸ்பண்டும் நானும் வந்து உதவி கேட்டோம். ஓரளவு தான் உதவி கிடைச்சிச்சு. மித்தத்துக்கு நாங்கள் வந்து கடன் வாங்கி பாப்பாவை அழைச்சிட்டு ஜார்ஜியா போனோம். ஜார்ஜியா போயிட்டப்ப பாப்பா வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ரேப்பிட் பிரிவில் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கிட்டா. பிளிட்ஸில் வந்து 4th பிளேஸ் வந்தா. எங்களுக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களோட ஃபஸ்ட்டு வேர்ல்டு டோர்னமெண்ட் நாங்கள் போகிறோம். நாங்கள் ஒரு அரியலூர் மாவட்டத்திலேருந்து போயிட்டு வேர்ல்டு காம்படிட்டில் போயிட்டு நாங்கள் வந்து 3rd பிளேஸ் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. வேர்ல்டில் நான் வந்து ஜார்ஜியாவில் விளையாண்டேன். அங்கே ஜார்ஜியா பட்டுமில்ல விளையாண்டேன். அங்கே வந்து ரேப்பிடும் பிளிட்ஸும் நடந்தது. நான் வந்து ரேப்பிடில் பிரான்ஸ் மெடலும் பிளிட்ஸில் 4th பிளேஸும் வந்தேன். அப்புறம் நான் வந்து அண்டர்-8 ஸ்டேட் விளையாண்டேன் சென்னையில், அங்கே வேளம்மாள் ஸ்கூலில். அப்போ எனக்கு ஏஜ் 6, அங்கே 2nd பிளேஸ் வந்தேன் அண்டர்-8 ஸ்டேட்டில். அது மூலயமா நான் வந்து அண்டர்-8 நேஷ்னல் விளையாண்டேன். அங்கே நான் வந்து 8th பிளேஸ் வந்து அப்போ எனக்கு ஏஜ் 6. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ரீசெண்டாக அல்பேனியாவில் வேர்ல்டு விளையாண்டேன்.
அதில் வந்து நான் ரேப்பிடில் கோல்டு மெடலும் பிளிட்ஸில் சில்வர் மெடலும் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் காமன்வெல்த் விளையாண்டேன் மலேசியாவில். அங்கே நான் வந்து காமன்வெல்த்தில் ஸ்டாண்டர்டில் வந்து சாம்பியனும் பிளிட்ஸில் வந்து ஃபஸ்ட்டும் வந்தேன். இப்போ வந்து செஸ் ஒலிம்பியாடு மகாபலிபுரத்தில் நடந்தது. அங்கே வந்து நான் போட்ஸ்வானா ஃபிடே செக்ரட்டரியை வின் பண்ணேன். அது ரொம்ப அங்கே வைரலாக இருந்துச்சு. இப்போது நான் வந்து WCMனு உமன் கேண்டிடேட் மாஸ்டர்னு ஆயிருக்கேன். அது நான் வந்து யங்கஸ்ட்டாக ஏஷியாவில் நான் தான் யங்கஸ்ட்டு உமன் கேண்டிடேட் மாஸ்டர் இன் ஏஷியா நான் இப்போ ஆகியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து 1915 எல்லோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். என்னோட பேர் ரட்சிகா. நான் ஷர்வானிகாவோட சிஸ்டர். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். செஸ் ஃபஸ்ட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, என்னோட ஸ்கூலில் வந்து செஸ் வந்து ஒரு பீரியடாக இருக்கும். செஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நம்ம இன்னும் செஸ் நல்லா கற்றுக்கலாம், ஒரு ப்ராப்பராக கோச் வச்சு கற்றுக்கலான்னே அம்மா வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு செஸ் கோச் அரேஞ்ச் பண்ணாங்க. வீட்டில் கேஷுவலாக செஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் கோவிட் லாக்டவுன் வந்துச்சு. சரி கோவிட் லாக்டவுனில் வேறு என்ன பண்ணுறது, சரி வீட்டை விட்டு வெளில போக முடியல அப்படிங்கிறப்ப வீட்டில் நானும் ஷர்வாவும் டெய்லி உட்காந்து விளையாட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஷர்வா ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தா. ஒரு டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டு திருவையாறில் ஒரு சோழமண்டல லெவலில் டோர்னமெண்ட் போயிருந்தோம். அதில் ஷர்வாவுக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ராஃபியும் ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடச்சிச்சு. அந்த ட்ராஃபி சர்டிஃபிகேட் வாங்கினோடனே அவளுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகி அந்த ஹோல் டோர்னமெண்ட் ஹாலில் உள்ள எல்லாருக்கிட்டே போயிட்டு இங்கே பாருங்க நான் ஒரு ட்ராஃபி வாங்கியிருக்கேன், நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டே போய் காமிச்சா. அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். அவங்க பார்க்குறவங்கலாம் பாப்பா நீ என்கிட்ட ஏற்கனவே காமிச்சிட்ட பாப்பா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல இன்னொரு தடவை பாருங்கள் இது நான் வாங்கின சர்டிஃபிகேட், நான் வாங்கின ட்ராஃபி அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. ஷர்வானிகா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தா. அப்போ தான் வந்து பாப்பா வந்து ஃபஸ்ட்டு வேலம்மாள் ஸ்கூலில் வந்து அண்டர் 8 ஸ்டேட் விளையாண்டா வேலம்மாள் ஸ்கூலில். அதில் வந்து செகண்ட் வந்துட்டா. நாங்கள் வந்து நேஷ்னல் போகணும், ஆனால் எங்கள்கிட்ட வந்து சுத்தமாக பணமே கிடையாது. எப்படி போகிறதுனே எங்களுக்கு தெரியல. கோச்சிங் ஃபீஸ் கட்டணும். அங்கே போயிட்டு நம்ம ஒரு 10 நாள் தங்கி விளையாடணும்னா அதுக்கான ரூம் ரெண்ட் இருக்குது, அதே மாதிரி ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஃபுட் இருக்குது. இதெல்லாம் வந்து எங்களால் சுத்தமாக முடியல. பேண்டமிக் வேறு வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வந்து நாங்கள் வந்து அப்புறமா கலெக்டர் மூலயமா ட்ரை பண்ணோம். ஆனாலும் கலெக்டரும் வந்து அவங்களாலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அவங்களால வந்து உதவி செய்ய முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சு. இந்த கொரோனா இதனால வந்து டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸும் யாரும் வரதில்லை, என்னோட காலேஜ் ஒர்க்கும் இல்லை. அப்போது எங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கே வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். செஸ்ஸில் வந்து போர்டும் காயின் தான் செலவு கம்மின்னு சொல்லுவாங்க, பாக்கி எல்லாமே இது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு கேமு. நாங்கள் செஸ் ஃபீல்டில் இறங்கினப்போ பாப்பா இந்தளவுக்கு நேஷ்னல், ஏஷியன், காமன்வெல்த், வேர்ல்டு இப்படிலாம் போய் ஜெயிப்பான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சாதாரணமாக தான் நினச்சி ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் போக போக அந்த செஸ்ஸோட செலவினங்களை வந்து எங்களால் சமாளிக்கவே முடியல. நாங்கள் அப்புறம் சென்னை வந்தோடனே எங்களுக்கு ஒரு சிலர் வந்து ஐடியா கொடுத்தாங்க. நீங்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரை பார்த்து நீங்கள் வந்து கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க உதவி செய்வாங்க, நீங்கள் அவங்கள மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி உன்னால் போய் ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவியா, எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதுவுமே இல்லாமல் ஷர்வானிகாட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு உடனே ஷர்வானிகா வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்த வேர்ல்டு ஈவெண்ட்லாம் போகணும், நிறைய நான் ஜெயிக்கணும், இந்தியாவுக்காக நான் விளையாடணும், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நான் கண்டிப்பாக உனக்கு செய்கிறேன், உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லி நான் செய்கிறேன், நீ ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டு நான் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதன் மூலயமா தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளைக்கு வந்து வர சொல்லி ஷர்வானிகாவுக்கு அடுத்து காமன்வெல்த் செல்கிறதுக்கு வந்து உதவித்தொகை வழங்கினாங்க சார். மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட ஷர்வா கிட்ட என்ன டிஃப்ரென்ஸ்னால் நிறைய புக் ஒர்க் பண்ணுவாள், நிறைய டாக்டிக்ஸ் பார்த்துட்டே இருப்பாள், எல்லா விஷயத்துலேயும் செஸ்ஸை பார்ப்பா. எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு சாப்பிட உட்காந்தா கூட அம்மா நம்ம வந்து ரூக் மாதிரி உட்காந்துருக்கோம், அம்மா நம்ம நைட் மாதிரி உட்காந்துருக்கோம், அப்பா நம்ம பிஷப் மாதிரி உட்காந்துருக்கோன்னு சொல்லி அவள் பார்க்குற எல்லா விஷயத்துலேயும் செஸ்ஸை ரிலேட் பண்ணுவாள். ஈவன் ட்ரெஸ் எடுக்க போனால் கூட ஹேர் பேண்ட் கூட செஸ்ஸில் தான் இருக்கணும், எல்லாமே செஸ்ஸோட கனெக்ட் பண்ணி செஸ்ஸும் அவளும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாள். பென் நோட் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த புக் முடிச்சுட்டா எனக்கு ஒரு நோட் வாங்கி தரணும், இந்த புக் முடிச்சா எனக்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தா ரொம்ப என்கரேஜ் ஆவாள். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாள். மார்னிங் வந்து ஏஞ்சதுலேருந்து அவளுக்கு செஸ்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி அவளோட திங்கிங் ஃபுல்லாகவே செஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும் எப்போதுமே.
இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் செலவு அதிகமாகிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு காசோகா கண்ணன் சார் அவர்கிட்ட சொன்னேன். அதன் பிறகு மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் சார் அவர்கிட்டையும் சொன்னோம். அவங்களும் இது சம்மந்தமாக என்ன நம்ம பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் எடுத்தாங்க. அவங்க மூலமாக தான் நாங்கள் உதயநிதி சாரெல்லாம் சந்திக்கிறோம். சார் வந்து கடைசியாக இப்போது மலேசியாவுக்கு பார்த்திங்கன்னா 1,90,000 ரூபா, அதாவது காமன்வெல்த் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக கொடுத்து அனுப்புனாங்க. அதில் வந்து அவங்க சொன்ன மாதிரியே பாப்பா வின் பண்ணி சாம்பியன் ஆகி வந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போது அல்பேனியா போகிறதுக்காக வேண்டி 2,90,000 ரூபா மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. என்னோட எய்ம் வந்து நான் வந்து யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நான் யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும். அவளோட எய்ம் வந்து யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் தான். அதுக்கான எஃபோர்ட்ஸ் அவள் பண்ணிகிட்டே தான் இருக்கா. அதோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக தான் இப்போ ஏஷியாவோட யங்கஸ்ட் கேண்டிடேட் மாஸ்டர் ஆகியிருக்கா. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாருமே பண்ணாத சாதனை இது, ஏஷியாவோட யங்கஸ்ட் கேண்டிடேட் மாஸ்டருங்கிறது. ஸோ கண்டிப்பாக அவளோட கோல் நோக்கி அவள் பயணம் பண்ணிட்டு தான் இருக்கா. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் கண்டிப்பாக வேர்ல்ட் யங்கஸ்ட் செஸ் கிராண்ட் மாஸ்டர் அவள் வருவாங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. சின்ன பாப்பா தொடர்ச்சியாக ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்க விளையாட இந்த ஃபீல்டுக்கு வந்ததுலேருந்தே தொடர்ச்சியாக வின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை வந்து தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, அது மாவட்ட, மாநில, தேசிய, ஆசிய அளவில், வேர்ல்டு அளவில் தொடர்ச்சியாக வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. அதன் பிறகு எங்கள் மாவட்ட கலெக்டர் திருமதி ரமண சரஸ்வதி அவங்க தான் ஃபஸ்ட்டு 30,000 ரூபா பணம் கொடுத்து வென்றுவா சிங்க பெண்ணின்னு சொல்லி ஒடிசாவுக்கு அனுப்புனாங்க. அதன் பிறகு அவங்க சொன்ன மாதிரியே ஒடிசாவில் வந்து ஃபஸ்ட்டு வின் பண்ணி சாம்பியன் அப்படின்னு சொல்லி நிரூபித்தாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத ஒன்றா இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ திறமை இருந்துச்சு. அவளால் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15 ஹவர்ஸ்ட்ட ஒர்க் பண்ண முடியும். அவள்கிட்ட நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நம்மளால் வந்து செஸ் வந்து படிக்க முடியாது ஷர்வானிகா, அது ரொம்ப செலவான ஃபீல்டாக இருக்குது, நம்மளால் வந்து அது போக வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவள் வந்து அதுக்கு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், அது என்னோடய செஸ் லைஃப் தான், நீங்கள் எப்படியாச்சும் என்னை வந்து நீங்கள் படிக்க வச்சுருங்கம்மா, நான் நிச்சயமாக ஜெயிச்சு வேர்ல்டு சாம்பியன் ஆவேன், யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆவேன், என்னை நம்பிக்கை வச்சு என்னை அழைச்சிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொன்னால், குழந்தையே அப்படி கேட்டப்புறம் என்னால் வந்து என்ன செய்கிறதுனே தெரியல. அப்போ தான் வந்து எனக்கு வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் சார் மூலயமா எனக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை வந்து எங்களுக்கு வந்து பல்வேறு உதவிகளை செஞ்சு நாங்கள் இப்போ பல்வேறு போட்டிகளில் கலந்துகிட்ருக்கோம் சார். மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு நாங்கள் இப்போ பல்வேறு மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கோம். அப்போ வந்து சென்னை வந்து செஸ் கேபிட்டலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இங்கே அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகள்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு ரொம்ப பெருமையாக நம்ம சென்னையை சொல்லுவாங்க. விளையாட்டுத்துறையோட வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில் பாப்பா கூட்டிகிட்டு போகிறப்ப ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. சாரை பற்றியும் நல்லா பெருமையாக எங்கேயும் சொல்லுவாங்க. இனி வருங்காலங்களில் நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு வந்து சார் முழுசாக சப்போர்ட் பண்ணி இதே போல் தொடர்ச்சியாக நிதியுதவி அளித்து, அதாவது இப்போதைக்கு வந்து ஆசியாவிலேயே மிக இளம் வயது WCMமாக இருக்காங்க. அவங்க வேர்ல்டில் யங்கஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கான சப்போர்ட்டை சார் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம். இது களத்தில் உதயநிதி.